நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தற்போது இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. யார் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக ராம்ஜி மசோதா 100 நாள் வேலை திட்டத்தில் திருத்தப்பட்ட வடிவம் அல்ல என ராகுல் காந்தி தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த மசோதா நேற்று நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் 100 நாள் வேலை திட்டத்தை பொறுத்தவரையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டத்தை மாற்ற வகை செய்யக்கூடிய வகையில் வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு சட்ட மசோதாவை நேற்று மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் மக்களவையில் கடந்த செவ்வாய்க்கிழமை அறிமுகம் செய்தார். புதிய மசோதாவின்படி ஒரு நிதியாண்டில் 100 நாள் வேலைவாய்ப்பு என்பது 125 நாளாக உயர்த்தப்பட இருக்கிறது. ஆனால் 100% மத்திய அரசு நிதியளித்து வந்த இத்திட்டத்துக்கு இனி மாநில அரசுகள் 40% நிதி அளிக்கக்கூடிய வகையில் மாற்றி அமைக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசுகள் மீது நிதி சுமையை ஏற்கும் வகையில் இருப்பதாகவும் மகாத்மா காந்தி பெயர் நீக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மக்களவையில் கடந்த 2 நாட்களாகவே எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் எதிர்ப்புகள் மற்றும் விவாதங்களை பதிவு செய்து வந்த நிலையில் நேற்று அந்த பல்வேறு காரசார விவாதத்திற்கு மத்தியில் மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில்தான் இன்றும் 100 நாள் வேலை திட்ட புதிய சட்ட முன்வடிவை கண்டித்து தற்போது இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மகாத்மா காந்தி அந்த திருவுருவ படத்தோடு அந்த பதாகை ஏந்தி இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவதால் அங்கு சிறிது பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அது குறித்த விவரங்களும் பதிவு பண்ணுங்கள். நிச்சயமாக தொடர்ச்சியாக கடந்த 2 நாட்களாகவே இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் எம்பி பிரியங்கா தலைமையில் மகாத்மா காந்தி படம் பொறித்த பதாகைகளை ஏந்தி இந்த போராட்டம் நடத்தப்பட்டு வருவதால் தற்போது மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே இந்தியா கூட்டணி தரப்பில் இந்த மசோதாவிற்கு கண்டித்து பல்வேறு காரசார விவாதங்களும் நடத்தப்பட்டன. அது மட்டுமல்லாமல் 100 நாள் வேலை திட்ட புதிய சட்ட முன்வடிவு என்பது நேற்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில்தான் தற்போது அதனை கண்டிக்கக்கூடிய வகையில் மகாத்மா காந்தி பதாகை ஏந்திய அந்த கோஷங்களை எழுப்பி தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் மக்களவை தேதி குறிப்பிடப்படாமல் தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இதற்கு கடும் எதிர்ப்பு என்பது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பெயர் மாற்றம் செய்திருப்பதோடு மாநில அரசுகள் 40% நிதி அளிக்கக்கூடிய வகையில் இந்த மசோதா என்பது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மொத்த நிதியும் மத்திய அரசு தரப்பிலிருந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்தக்கூடிய நிலையில் மாநில அரசுகள் மீது நிதி சுமையை ஏற்படுத்தும் வகையில் இது இருப்பதாகவும் அதே போன்று காந்தி பெயர் நீக்குவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் 2 நாட்களாகவே எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடுமையான எதிர்ப்புகளை விவாதத்தின் போது பதிவிட்டனர். இந்த நிலையில்தான் தற்போது பார்த்தோம் என்றால் மக்களவை 1 நிமிடத்திற்குள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மக்களவை ஆரம்பித்த உடனேயே தொடர்ச்சியாக அந்த இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டதன் நிலையில் தற்போது தேதி குறிப்பிடப்படாமல் மக்களவை தொடங்கி 1 நிமிடத்திற்குள்ளாகவே தற்போது மக்களவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்ட நிலையில் மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.